ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து எது பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் 7 இருக்கு இல்லையா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இந்த யூனிட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக வந்து ஒரு 70 கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 70 கொஷின் பாருங்கள். 70 கொஷினுக்கு உங்களுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எது? சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, நாலடியார். இரண்டாவது வினா, உவே சாமிநாதர் பிறந்த ஊர் எது? உவே சாமிநாதர் பிறந்த ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, உத்தமநாதபுரம். மூன்றாவது வினா, செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மக்கள் கவிஞர். நான்காவது வினா, 2013ஆம் ஆண்டிற்கு திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக. 2013ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி, 2044. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2013 திருவள்ளுவருடைய ஆண்டு பார்த்திங்கன்னா 31. ஸோ இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 1 4 1 3 4 20. ஸோ 2044 கரெக்டாக வருது. ஸோ உங்களுக்கான ஒரு கொஷின் இப்போ பார்த்திங்கன்னா 2026 இல்லையா? ஸோ இதுக்கான திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அதோட ஆன்சரை. ஐந்தாவது வினா, உவேசா இயற்பெயர். உவே சாமிநாதருடைய இயற்பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, வேங்கட ரத்தினம். ஆறாவது கொஸ்டின், பாவேந்தர் என புகழப்படுபவர் யார்? பாவேந்தர் என புகழப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். ஏழாவது கொஸ்டின், உவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் என்ன? ஓவேசாவின் ஆசிரியர் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மீனாட்சி சுந்தரம். ஓவேசாவோட ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். எட்டாவது கொஸ்டின், சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர். சி ஆப்ஷன் சி, உவேசா. ஒன்பதாவது கொஸ்டின், குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர் உள்ளன? குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி, 99 வகையான பூக்கள் பெயர். பத்தாவது கொஸ்டின், குறிஞ்சிப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. குறிஞ்சிப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் சி, குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 11வது கொஸ்டின், குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கபிலர். 12வது கொஸ்டின், உவேசாவின் காலம். உவே சாமிநாதர் அவர்களுடைய காலம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, 1855 to 1942. 13வது கொஸ்டின், உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடர்பாக எழுதிய நூல். உவேசா அவர்களுடைய தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆனந்த விகடன். 14வது கொஸ்டின், உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? உவேசா அந்த பெயருடைய விரிவாக்கம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். ஸோ இதை தான் ஷார்ட்டாக வந்து உவேசா அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன்.
15வது கொஸ்டின் உவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஸ் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஸ் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. சரியான விடை ஆப்ஷன் பி என் சரிதம். 16வது கொஸ்டின் புதிய விடியல்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? புதிய விடியல்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தாராபாரதி. 17வது கொஸ்டின் உவேசா நூல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. உவேசா நூல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் டி 1942. 18வது கொஸ்டின் ஔவையார் அரிய நெல்லிக்கனியை யாரிடம் பெற்றார்? ஔவையார் அரிய நெல்லிக்கனியை யாரிடம் பெற்றார்? சரியான விடை ஆப்ஷன் டி அதியமான். 19வது கொஸ்டின் நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 2006. 20வது கொஸ்டின் புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் டஸ் இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் டேஸ் இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி தாராபாரதி. 21வது கொஸ்டின் 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? 10 பாட்டு 8 தொகை 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி உவே சாமிநாதர். 22வது கொஸ்டின் உவேசாவின் நினைவு இல்லம் எங்குள்ளது? உவேசாவின் நினைவு இல்லம் எங்குள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி உத்தமநாதபுரம். 23வது கொஸ்டின் உவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது? உவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது? சரியான விடை ஆப்ஷன் டி வளையாபதி. ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. ஸோ இதெல்லாமே உவேசா பதிப்பித்த நூல்கள். 24வது கொஸ்டின் குறிஞ்சிப்பாட்டு நூலை அச்சிட்டு அளித்தவர் யார்? குறிஞ்சிப்பாட்டு நூலை அச்சிட்டு அளித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி உவேசா. 25வது கொஸ்டின் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ உவேசா. 26வது கொஸ்டின் டேஸ் இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் பயனில்லை என்கிறார் திருவள்ளுவர். டேஸ் இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் பயனில்லை என்கிறார் திருவள்ளுவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ அன்பு. அன்பில்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் பயனில்லை என்கிறார் திருவள்ளுவர். 27வது கொஸ்டின் பாரதிதாசன் வாழ்ந்த காலம். பாரதிதாசன் வாழ்ந்த காலம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி 1891 முதல் 1964 வரை. 28வது கொஸ்டின் நாலடியார் டேஸ் நூல்களுள் ஒன்று. நாலடியார் டேஸ் நூல்களுள் ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் சி 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 29வது கொஸ்டின் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 30வது கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சங்க நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள் எனப்படும். கூற்று 2 சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 17 மேல்கணக்கு நூல்கள் எனப்படும். சரி, இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தப்பு, கூற்று 2 தப்பு. ஸோ சங்க நூல்கள் 17 மேல்கணக்கு நூல்கள் எனப்படும். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 17 கீழ்கணக்கு நூல்கள் எனப்படும். ஸோ இது வந்து அப்படியே மாறி இருக்கு. 31வது கொஸ்டின் 17 என்றால் டேஸ் என்பது பொருள். 17 என்றால் டேஸ் என்பது பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 18. 17னா 18. 32வது கொஸ்டின் உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? உவேசா அவர்களுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சூலியத் வென்சோனும் ஜி போப்பும் தான் உவேசா அவர்களுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஆவார். 33வது கொஸ்டின் திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று.
திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 34 பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். 35 திருக்குறள் வழியில் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுபவர் யார்? திருக்குறள் வழியில் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அன்பில்லாதவர். 36 நான்மணிக்கடிகை டேஸ் நூல்களுள் ஒன்று. நான்மணிக்கடிகை பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 37 கடிகை என்றால் டேஸ் என்பது பொருள். கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். 38 நான்மணிக்கடிகை ஆசிரியரின் இயற்பெயர் என்ன? நான்மணிக்கடிகை ஆசிரியரின் இயற்பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, நாகனார். 39 கூற்றுகளை கவனி. ஃபர்ஸ்ட் ஒரு கூற்று பாருங்க, ஔவையார் சங்க புலவர். செகண்ட் ஒன் பாருங்க, அதியமானின் நண்பர். சங்கபாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் வேறு வேறானவர். ஸோ சரியான விட ஆப்ஷன் பி, அனைத்து கூற்றுமே சரி. ஔவையார் சங்க புலவர், இவர் அதியமானவருடைய நண்பர் ஆவார். சங்கபாடல் பாடிய ஔவையாரும் இப்போ ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் வேறு வேறு தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இது, ஏன்னா இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ரெண்டு ஔவையாருமே ஒரே ஔவையார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சங்கபாடல் பாடிய ஔவையார் வேறு, ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் வேறு. 40வது கொஸ்டின் பாருங்கள். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, நாமக்க கவிஞர். 41 யாருடைய உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு என்கிறார் திருவள்ளுவர்? யாருடைய உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு என்கிறார் திருவள்ளுவர்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, அன்பில்லாதவர். அன்பில்லாதவருடைய உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு என்கிறார் திருவள்ளுவர். 42 பாருங்க, இது எங்கள் கிழக்கு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இது எங்கள் கிழக்கு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, தாராபாரதி. 43 நான்மணிக்கடிகையின் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றது? நான்மணிக்கடிகையின் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. 44வது கொஸ்டின், புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் டேஸ் டேஸ் அன்பில்லவர்க்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குறள் ரொம்ப முக்கியம். எல்லா அதிகாரத்துலையும் உள்ள குறளை நல்லா படிச்சுக்கோங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ, புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறப்பு அன்பில்லவர்க்கு. 45 மனைக்கு விளக்கம் மடவர் தனக்கு தகைசால் புதல்வர், இவரின் ஆசிரியர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, விளம்பி நாகனார். 46 கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் டி, நல்லெண்ணங்கள். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணம் தான். 47 புரட்சி கவிஞர் என புகழப்படுபவர் யார்? புரட்சி கவிஞர் எல்லாருக்குமே தெரியும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். 48 மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், புரட்சி கவிஞர்னா பாவேந்தர் பாரதிதாசன். 49 உவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, மும்மணி கோவை. ஸோ இது 3 நூல்கள் இல்லை, 2 நூல்கள். ஓகேங்களா? மற்றபடி வெண்பா நூல்கள் 13, பரணி 2, அந்தாதி 3 இதெல்லாமே உவேசா பதிப்பித்த நூல்கள் தான். மும்மணி கோவை 2 நூல்கள் தான். 50 தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார்? தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ, தாராபாரதி. 51 விளிம்பி என்பதன் பெயர். விளிம்பி என்பதன் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, விளிம்பிங்கிறது ஒரு ஊர் பெயர். 52 தாராபாரதி வாழ்ந்த காலம். தாராபாரதி வாழ்ந்த காலம்
சரியான ஆப்ஷன் சி 1947 to 2000. 53வது கொஸ்டின் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது இவ்வரிகள் இடம்பெற்ற பாடலை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி தாராபாரதி. 54வது கொஸ்டின் உவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ புராணங்கள். புராணங்கள் பார்த்தீங்கன்னா 15 12 நூல்கள். ஓகேங்களா, மற்றபடி உலா, கோவை, தூது இது எல்லாமே உவேசா பதிப்பித்த நூல்கள் தான். புராணங்கள் மட்டும் 12 நூல்கள். 55வது கொஸ்டின் டேஸ் இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது என்கிறார் திருவள்ளுவர். டேஸ் இல்லாத மனிதருடைய வாழ்க்கை தளிர்க்காது என்கிறார் திருவள்ளுவர். சரியான விடை ஆப்ஷன் சி அன்பு. அன்பில்லாத மனிதருடைய வாழ்க்கை தளிர்க்காது என்கிறார் திருவள்ளுவர். 56வது கொஸ்டின் அன்பு எதற்கு துணை என்கிறார் திருவள்ளுவர்? அன்பு எதற்கு துணை என்கிறார் திருவள்ளுவர்? சரியான விடை ஆப்ஷன் சி அன்பு வீரத்துக்கு துணை. 57வது கொஸ்டின் பயிர் வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் இவ்வரிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மக்கள் கவிஞர். 58வது கொஸ்டின் அன்போடு எந்த வாழ்க்கை வழக்கு என்ப டேஸ் என்போடு எந்த டேஸ் இதுவும் குறள் தான். சரியான விடை ஆப்ஷன் ஏ அன்போடு எந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு எந்த தொடர்பு. 51வது கொஸ்டின் ஆற்றமும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பழமொழி 400. 60வது கொஸ்டின் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தாராபாரதி. 61வது கொஸ்டின் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் என்றவர் யார்? அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர். 62வது கொஸ்டின் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை தேடிக் கொள்ளுதல் வேண்டும் என்கிற நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி நாலடியார். 63வது கொஸ்டின் கற்றவர் எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்ற கருத்தை உணர்த்தும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி பழமொழி 400. 64வது கொஸ்டின் திருக்குறள் வழியில் தம்முடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணுபவர் யார்? அன்புடையவர்கள் தான். 65வது கொஸ்டின் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி பழமொழி 400. 66வது கொஸ்டின் திருவள்ளுவருடைய காலம் என்ன? திருவள்ளுவரின் காலம். சரியான விடை ஆப்ஷன் டி கிமு 31. 67வது கொஸ்டின் நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி நாலடியார். 68வது தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் யார்? தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். 69வது முன்றுரை என்பது டேஸ் முன்றுரை என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி முன்றுரை அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயர். 70வது அரையன் என்னும் சொல் குறிப்பது எது? அரையன் என்னும் சொல் குறிப்பது எது? ஸோ ஊர் பெயரா அரசனை குறிக்கும் புலவரின் குடிபெயர்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ அரையன் என்பது அரசனை குறிக்கும் பெயர். இது ஒரு புலவரின் குடிப்பெயர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 70 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எத்தனை கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ரெகுலராக புக்கில் உள்ள எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.